ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 100 சீசன் 5ஓட எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல கிளார்க் மேடியை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு மெக்கரி கிட்ட ஆக்டோவியாவோட ஆட்கள் வரப்போற விஷயத்த சொல்லிடுறா. ஆனா மெக்கரியோட பிளானை புரிஞ்சுக்கிட்ட ஸ்பேஸ் கைதிகளை சேர்ந்த டியோசா கொடுத்த ஐடியாவால ஆக்டோவியாவும் பெல்லாமியும் சண்டை போடுறதுக்காக பள்ளத்தாக்குள்ள போக ரெடி ஆகுறாங்க. ஆனா ஆக்டோவியா சண்டையில வின் பண்ணா யாரும் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு டியோசாவும் கேனும் மெக்கரி கூடவே ஒரு டீல் போடுறாங்க. ஏன்னா கேனை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, ஆனா மனித தன்மையே இல்லாத ஆக்டோவியா மாதிரியான ஒரு லீடர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் டியோசா பெல்லமி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஆக்டோவியா கிட்ட ஒரு பிளானை சொல்லியிருக்கா. அந்த பிளான் படி சாதாரண மக்கள் எல்லாரும் பள்ளத்தாக்குக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சண்டை போட ஆக்டோவியாவும் அவ கூட இருக்கிற போர் வீரர்கள் மட்டும் பள்ளத்தாக்குள்ள வராங்க. ஆனா டியோசாவோட பிளான் ஏதோ முழுசா தெரியாம பெல்லமியோட ஃப்ரெண்ட்ஸ் டியோசா சொன்னதுனால மெக்கரியோட சில ஆட்களை கண்டுபிடிச்சு ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. அதை பார்த்து பயந்து போன மெக்கரி டியோசா சொன்ன ஐடியாவுக்கே ஒத்துக்கிறான். அந்த நேரம் பள்ளத்தாக்குள்ள வந்த பெல்லமி ஆக்டோவியாவோட ஆட்கள் டியோசா போட்ட பிளான் படி மெக்கரியோட ஆட்கள் கிட்ட வசமா சிக்கிறாங்க. ஆக்டோவியாவை பார்த்த மெக்கரியோட ஆட்கள் வெறித்தனமா சுட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஆக்டோவியாவோட ஆட்களும் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது ஒரு ட்ராப், நம்ம வசமா வந்து மாட்டிக்கிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்ட பெல்லமி திரும்பி போகலாம்னு சொல்லுறான். ஆனா அதுக்குள்ள பல பேர் இறந்து போறாங்க. ஒரு வழியா சண்டையில வின் பண்ண போறோம்னு புரிஞ்சுக்கிட்ட மெக்கரி கேன் பண்ண உதவிக்காக கேனை மட்டும் உயிரோட விட்டுட்டு பள்ளத்தாக்குக்கு வெளியே இருக்கிற சாதாரண மக்கள் எல்லாரையும் கொலை பண்ணலாம்னு முடிவெடுக்கிறான். அதே நேரம் டியோசா மேல இருந்த கோபத்தினால அவளையும் கொலை பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா அவ வயித்துல தன்னுடைய குழந்தை பிறக்கிற வரைக்கும் டியோசாவை கொலை பண்ணாம அடைச்சு வைக்க சொல்லுறான். அந்த நேரம் வாக்கி டாக்கில கன் சத்தத்தை கேட்ட கிளார்க் மேடி கிட்ட ஆக்டோவியா நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கா, அவளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சமாதானப்படுத்த பாக்கறா. ஆனா அதுல மேடிக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. கிளார்க் தன்னுடைய சுயநலத்துக்காக யாரை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறத நினைச்சு வருத்தப்பட்ட மேடி தன்னுடைய ஆட்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைச்சு கிளார்க்குக்கு தெரியாம ஓடி போறா. ஒரு பக்கம் டாக்டரான ஆபி தனக்கு தேவையான மாத்திரைக்காக தான் ஸ்பேஸ் கைதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சம்மதிச்சாங்க. ஆனா இப்ப ஆபி குணமாகிட்டாங்க. அதே நேரம் கிளார்க் மெக்கரி கூட சேர்ந்துட்டா. அதனால ஆபியும் கிளார்க்கும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மெக்கரியோட ஆட்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை குணப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேடி காணாம போன விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட கிளார்க் மேடி உடம்புக்குள்ள இருக்கிற சிப்னாலதான் மேடி தான் மக்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறான்றத புரிஞ்சுக்கிட்டு உடனே மேடியை கண்டுபிடிச்சு அவ உடம்புக்குள்ள இருக்கிற சிப்பை எடுக்கிறதுக்கான பாஸ்வேர்டை சொல்லுறா. ஆனா கிளார்க் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு புரிஞ்சுக்கிட்ட மேடி தான் மைண்ட் கூட கனெக்ட் ஆகி இருக்கிற சிப்போட பாஸ்வேர்டை ஆல்ரெடி மாத்தி வச்சிருக்கா. அப்போ மேடி கிளார்க்கு கிட்ட இதுக்கு மேல நான் ஒண்ணு குழந்தை இல்ல கிளார்க், என் மக்களை காப்பாத்த போறேன், என்னை விட்டுடுன்னு சொல்லுறா. கிளார்க்கும் திருந்தி சரி போன்னு சொல்லுற மாதிரி மேடியோட கழுத்துல ஸ்பேஸ் கைதிகள் வச்சிருந்த ஷாக் கலரை மாட்டி விட்டுட்டு மேடிக்கு ஷாக் கொடுத்து அவ எங்கேயும் தப்பிச்சு போகாத மாதிரி பிடிச்சு வச்சுக்கிறா. ஒரு பக்கம் ஆக்டோவியாவோட ஆட்கள் பல பேர் இறந்து போயிட்டாங்க. இதுக்கு மேல நம்மளால வின் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பெல்லமி சரண்டர் ஆகிடுவோம்னு சொல்லுறான். ஆனா நான் சரண்டர் ஆக மாட்டேன், மிச்சம் இருக்கிற ஒன் க்ரூவை சேர்ந்த ஆட்கள் எனக்காக சண்டை போட வருவாங்கன்னு ஆக்டோவியா சொல்லுறா. அப்ப ஆக்டோவியாவோட ஆட்கள் சில பேர் சரண்டர் ஆக முடிவெடுக்கிறாங்க. ஆனா மெக்கரி தான் சாதாரண ஆட்களையும் கொலை பண்ண சொல்லிட்டானே, அதனால மெக்கரியோட ஆட்கள் யாரெல்லாம் அசைறாங்களோ எல்லாரையும் ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. சண்டையில தப்பிச்சு ஓடி வந்த சில பேர் ஆக்டோவியா மாட்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லி நம்ம எல்லாரும் சண்டைக்கு போகணும்னு சொல்லுறான். ஆனா ஆக்டோவியாவோட முடிவுனாலதான் நம்ம எல்லாரும் இந்த நிலைமையில இருக்கோம், அவளுக்காக சண்டை போட வர முடியாதுன்னு பல பேர் பின்வாங்குறாங்க. அதே நேரம் பள்ளத்தாக்குள்ள இருக்கிற பெல்லமியோட ஃப்ரெண்ட்ஸான மர்ஃபி, ரேவன், எக்கோ எல்லாரும் குகைக்குள்ள வந்து பாக்குறாங்க. அங்க கேனும் டியோசாவும் காணாம போனதை பார்த்து என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்காங்க. அப்பதான் ஆக்டோவியாவோட ஆட்களை மெக்கரோட ஆட்கள் ஷூட் பண்றாங்கன்னு வாக்கி டாக்கில மாண்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட பெல்லமியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கேனும் டியோசாவும் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே பெல்லமியை காப்பாத்த போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு பள்ளத்தாக்குக்கு வெளியே இருக்கிற மக்கள் சண்டை போட்டாகணும். ஆனா கமாண்டர் சொன்னாதான் மக்கள் சண்டை போடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட எக்கோ மேடியை கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்றா. ஆனா கிளார்க் அதுக்கு ஒத்துக்காம மேடியை எங்கேயும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி பெல்லமியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்த விஷயத்த மெக்கரி கிட்டேயே சொல்லிடுறா. அதனால இப்ப எல்லாருமே மெக்கரி கிட்டேயே மாட்டிக்கிறாங்க. பெல்லமியோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஸ்பேஸ் ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஷா இருந்தது பார்த்த மெக்கரி ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளார்க் பண்ண உதவிக்காக தேங்க்ஸ் சொல்லுறான். ஒரு பக்கம் கேன் ஆக்டோவியா கூட சேர வேணாம்னு மெக்கரி கூட சேர்ந்தான். ஆனா மெக்கரி சாதாரண மக்களையும் கொலை பண்ண முடிவு எடுத்ததுனால மனுஷங்களுக்குள்ள இருந்த ஈவு இறக்கம் எல்லாமே அழிஞ்சு போனதை நினைச்ச கேன் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. அப்ப ஆபி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கா, முதல்ல நம்மள காப்பாத்திக்குவோம், அதுக்கப்புறமா மனித நேயத்தை திரும்பவும் கொண்டு வருவோம்னு கேன் சொன்னதையே திருப்பி சொல்லுறா. ரொம்ப வருஷமா நானும் அதை தான் நம்பிக்கிட்டே இருந்தேன், ஆனா எதையும் மாத்த முடியலன்னு கேன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம ஆபியும் அங்கிருந்து கிளம்புறாங்க.
அப்ப அங்க வந்த ஸ்பேஸ் கைதிகளை சேர்ந்த ஒருத்தன் கேன் வந்ததுக்கு அப்புறமா தான் டியோசா மனசு மாறினா. இப்ப அவங்க ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் கேன் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு கேனை வெறித்தனமா கத்தியால குத்திட்டு கேனோட கழுத்தை கடிச்சு சாகடிக்க பாக்குறான். அதை பார்த்த ஆபி ஸ்பேஸ் கைதி கழுத்துல இருந்த ஷாக் காலர் மூலமா அளவுக்கு அதிகமான ஷாக் கொடுத்து கொலை பண்றா. ஆனா கேனுக்கு ரொம்ப பெரிய காயம் பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆபி கேனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் ஆக்டோவியா கூட சண்டை போட வந்த இந்திராவும் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட பொண்ணான கயாவுக்கு பயங்கரமா அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்த இந்திரா ஆக்டோவியா சொன்ன மாதிரி ஒன் க்ரூவை சேர்ந்த மக்கள் வருவாங்க, நம்மள காப்பாத்துவாங்க, அது வரைக்கும் நம்பிக்கையோட இருன்னு கயா கிட்ட சொல்லுறா. ஆனா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆக்டோவியா பண்ண வேலையால யாரும் வரமாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட கயா ஒன் க்ரூ எப்பவோ உடஞ்சிடுச்சு, இனிமேல் நம்மளை காப்பாத்த யாரும் இல்லைன்னு சொல்லுறா. இப்பதான் ஆக்டோவியாவுக்கு சில விஷயங்கள் புரிய வருது. நம்ம யாருக்காக சண்டை போட்டோம், நம்ம யாருக்காக ஈவு இறக்கமே இல்லாம எல்லாரையும் கொலை பண்ற அளவுக்கு நடந்துகிட்டோம்னு யோசிச்சு பாக்குறா. அதாவது ஸ்கை பீப்பிள் கிரவுண்டர்ஸ்னு சொல்லி மக்கள் பிரிஞ்சு கிடந்ததுனால எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து ஒன் க்ரூவா இருக்கணும்னு ஆக்டோவியா ஆசைப்பட்டா. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் மக்களை காப்பாத்தணும்னு சில முடிவுகளை எடுத்து ஈவு இறக்கமே இல்லாம பல பேரை கொலை பண்ணா. இப்போ அதனாலேயே ஒன்னா இருந்த ஒன் க்ரூவை சேர்ந்த மக்கள் பிரிஞ்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம்னு கவலைப்பட ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் கிளார்க் மேடியை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையே மெக்கானிக்கிட்ட மாட்டி விட்டுட்டா. அதனால மேடி தான் மைண்ட் கூட கனெக்ட் ஆகி இருக்கிற சிப் மூலமா கிளார்க்கு ரொம்ப பிடிச்ச இறந்து போன கமாண்டரான லெக்ஸாவோட நினைவுகளை ஞாபகப்படுத்தி கிளார்க்கு கிட்ட உனக்கு மவுண்ட் வெதர்ல நடந்தது ஞாபகம் இருக்கா, லெக்ஸா உனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா, ஆனா அப்ப கூட நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த மவுண்ட் வெதரோட கேட்டுக்கு வெளியே தனி ஒரு ஆளா நின்னுக்கிட்டு இருந்த, இப்ப மட்டும் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கறா. அதுக்கு கிளார்க் நீ சொன்னதையே நான் கொஞ்சம் மாத்தி சொல்லட்டா, லெக்ஸா தன்னுடைய மக்களை காப்பாத்தணும்னு நினைச்சா, அதுக்காக தான் ஸ்கை பீப்பிளுக்கு துரோகம் பண்ணா, அங்க லெக்ஸா பண்ணதுதான் சரியான விஷயம், அதே தான் நானும் இப்போ பண்றேன், சண்டை போட்டா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து, உன்னை காப்பாத்த என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்னு சொல்லுறா. அதுக்கு மேடி உனக்கு துரோகம் பண்ணிட்டு லெக்ஸாவால நிம்மதியா வாழவே முடியல, இப்போ நீயும் அதே தப்ப பண்ணாத, உனக்கு பிடிச்சவங்களை காப்பாத்த தனியாளா நீ போராடுற மாதிரி என்னோட மக்களை காப்பாத்த நானும் போராடி ஆகணும்னு சொல்லுறா. ஆனா நமக்கு வேற வழி இல்ல, மத்தவங்க சாகிறத நினைச்சு கவலைப்பட்டா நம்மளால உயிர் வாழ முடியாது, இதுதான் எல்லாரும் பண்றாங்கன்னு கிளார்க் சொல்லுறா. நீ சொன்னது சரியா இருக்கலாம், எல்லாரும் இததான் பண்றாங்க, ஆனா நம்ம வாழ்க்கைன்றது உயிரோட வாழ மட்டும் இல்லைன்னு கிளார்க் லெக்ஸா கிட்ட சொன்னதையே இப்போ மேடி கிளார்க் கிட்ட திருப்பி சொல்லுறா. அதாவது சீசன் 2 and 3ல ரத்தத்துக்கு ரத்தம் தான் வேணும்னு நினைச்ச லெக்ஸா கிட்ட நம்ம வாழ்க்கைன்றது உயிரோட வாழ மட்டும் இல்லைன்னு கிளார்க் சொன்னதுனாலதான் ரத்தத்துக்கு ரத்தம் தீர்வாகாதுன்னு முடிவு பண்ணி சமாதானமா போக லெக்ஸா முடிவெடுத்தா. இப்போ லெக்ஸாவோட நினைவுகளை தெரிஞ்சுக்கிட்ட மேடி கிளார்க் லெக்ஸா கிட்ட சொன்னதையே இப்போ கிளார்க் கிட்ட சொல்லி மனசை மாத்த முயற்சி பண்ணுறா. அதை புரிஞ்சுக்கிட்ட கிளார்க் மெக்கரோட ஆட்கள் சில பேரை கொலை பண்ணிட்டு மாட்டிக்கிட்டே இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி மேடியையும் கூட அனுப்பி வைக்கிறா. ஆனா ரேவன் ஷாக்கு மட்டும் தான் ஸ்பேஸ்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண தெரியும். அதனால மெக்கரி அவங்க 2 பேரை மட்டும் ரொம்ப பாதுகாப்பா தப்பிச்சு போகாத மாதிரி ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். ஒரு பக்கம் ஆக்டோவியா தான் பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து மாட்டிக்கிட்டே இருக்கிற பெல்லமையும் இந்திராவையும் காப்பாத்த நினைச்சு 2 பேரையும் ஓடி போக சொல்லிட்டு மெக்கரோட ஆட்களை திசை திருப்ப தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம மறைஞ்சுக்கிட்டு இருந்த இடத்த விட்டு வெளியே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவ துப்பாக்கியில இருந்த புல்லட் எல்லாமே தீர்ந்து போகுது. ஆனா ஆக்டோவியா சாகரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கா. அந்த நேரத்துல பள்ளத்தாக்குல இருந்து தப்பிச்சு வந்த பெல்லமையோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து உயிரோட இருந்த எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. பள்ளத்தாக்குக்கு வெளியே இருந்த மக்கள் அடுத்ததா என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. அப்போ பெல்லமை கூட மேடி வந்ததை பார்த்த மக்கள் நம்மளை காப்பாத்த கமாண்டர் வந்துட்டாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதை கேட்ட ஆக்டோவியா எனது புது கமாண்டரான கத்தியை எடுத்துட்டு வரா, நீ என்ன பண்ண போறன்னு பெல்லமையும் ஆக்டோவியாவை தடுத்து நிறுத்த பாக்குறான். ஆனா ஆக்டோவியா யார் பேச்சையும் கேட்காம மேடி முன்னாடி வந்து முட்டி போட்டு தலை வணங்கி புது கமாண்டருக்கான மரியாதையை கொடுக்கறா. அதை பார்த்த எல்லாரும் கமாண்டர் முன்னாடி முட்டி போட்டு தலை வணங்குறாங்க. இப்போதான் மேடிக்கு நம்ம எவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கோம்னு புரிய வருது. ஆனா மக்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம இருக்கா. இதோட எபிசோட் 12 இங்க முடியுது. ஸோ இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்றத வரப்போற கிளைமேக்ஸ் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.